ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. இன்று நாம் தேவி மகாமித்தியத்தில் காண இருப்பது 2வது அத்தியாயம். இதில் தேவியினுடைய ஞாசமாக சொல்லப்பட்டிருக்கிறது. மகாலட்சுமியினுடைய தியானத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஓம் அக்ஷமாலை பரசு கதை பானம் குளிச்சம் தாமரைப்பூ வில் குண்டிகை தண்டம் சக்தி வாள் சர்மம் சங்கம் மணி மதுபாத்திரம் சூலம் பாசம் சக்கரம் முதலிய ஆயுதங்களை கைகளில் ஏந்தியவளாக அம்பிகை காணப்படுகிறார். கமலாசனத்தில் வீற்றிருக்கிறாள். பிரசன்ன மிக அழகான சிரித்த முகத்தோடு இருக்கிறாள் அம்பிகை. மகிஷாசுரனை வதைத்தவளும் ஆகிய மகாலட்சுமியை நாம் இங்கு சேவிப்போம். இந்த ரிஷி சொல்லுகிறார் 2வது அத்தியாயத்தில் மகிஷாசுரனோட சைனியருடைய வதம் இங்கு காணப்படுகிறது. முன்னொரு காலத்தில் மகிஷாசுரன் அசுரர்களாகவும் அரக்கனாகவும் இந்திரன் தேவர்களுக்கு அரசனாகவும் இருக்கும்போது 100 வருஷ காலம் தேவர்களும் அசுரர்களுக்கும் இடையே ஒரு போர் நிகழ்கிறது. அப்போது மகா வீரியம் படைத்த அசுரர்களால் தேவ சைன்யம் தோற்கடிக்கப்படுகிறது. எல்லா தேவர்களையும் ஜெயித்து மகிஷாசுரன் இந்திர பதவியை எய்துகிறார். பின்னர் தோல்வியுற்ற தேவர்கள் பிரம்மாவை முன்னிட்டு நிறுத்தி கொண்டு பரமசிவனும் மகாவிஷ்ணுவும் எங்கு கூடியிருந்தாரோ அங்கு சென்றனர். மகிஷாசுரனுடைய சேஷ்டையும் தேவர்களுக்கு ஏற்பட்ட அவமானத்தையும் நடந்த பிரகாரம் விரிவாக தேவர்கள் அவரிடம் கூறினார்கள். சூரியன் இந்திரன் அக்னி வாயு சந்திரன் யமன் வருணன் இன்னும் மற்ற எல்லா தேவதைகளுடைய அதிகாரங்களையும் நடத்தி கொண்டு அவன் ஒருவனே அனைத்து சக்திகளையும் பெற்றவளாக அம்பிகை அமர்ந்தாள். அந்த துராத்மாவான மகிஷனால் சொர்க்கத்திலிருந்து துரத்தப்பட்டு தேவகணங்களெல்லாம் மனிதர்களைப் போல பூலோகத்தில் அலைந்து இங்கும் அங்குமாக திரிகிறார்கள். தேவ சத்துருவின் சேஷ்டையாகிய எல்லாம் உங்களிடம் விஞ்ஞாபனம் செய்து கொண்டோம். எங்களுக்கு புகலிடம் நாங்கள் சரணாகதர்கள். என்னுடைய வழிவகையை சிந்தித்து அருள வேண்டும் என வேண்டுகிறார்கள் தேவர்கள் அம்பிகையிடம். தேவருடைய இந்த வார்த்தைகளை கேட்டு விஷ்ணுவும் சம்புவும் புருவங்கள் நெறித்து முகங்களில் கடுகடுப்பான தோற்றத்துடன் கோபம் கொள்கிறார்கள். அப்போது கடுமையான கோபம் நிறைந்த சக்கரபாணியின் முகத்தில் இருந்து பிரம்மாவின் முகத்தில் இருந்தும் சங்கரர் முகத்தில் நின்றும் அவ்வாறே வெளிக்கிளம்பிய அந்த மகத்தான ஒளி ஒன்று வெளிப்போந்தது. இந்திரன் முதலிய மற்ற தேவருடைய சரீரங்களிலிருந்தும் அவ்வாறே வெளிக்கிளம்பிய அந்த மகத்தான ஒளியெல்லாம் ஒன்றாக சேர்ந்தது. அந்த பேரொளியின் பிளம்பு மலைபோல் ஜொலிக்க திக்கு திசையெல்லாம் அந்த ஜுவாலைகள் வியாபிக்க தேவர்கள் அனைத்தையும் பார்த்தார்கள். எல்லா தேவ சரீரங்களிலிருந்தும் அங்கு தோன்றிய அந்த ஒளி ஓமையற்றதாக விளங்கியது. ஒன்று சேர்ந்த அந்த ஒளியானது உலகையும் தன் காந்தியால் வியாபிக்கும் ஒரு பெண் உருவமாக மாறியது. சம்புவினிடமிருந்து வந்த ஒளி எதுவோ அதனால் அவளுடைய முகம் தோன்றிற்று. யமனுடையதால் கேசமும் விஷ்ணுவின் ஒளியால் புஜங்களும் தோன்றியது. சந்திரனுடைய காந்தி ஒளியினால் 2 ஸ்தனங்களும் இந்திரனுடைய காந்தியால் இடையும் தோன்றியது. வருணனுடைய துடைகளும் முழங்கால்களும் பூமியின் காந்தியால் பிருஷ்டபாகமும் தோன்றியது. பிரம்மாவின் ஒளியால் 2 பாதங்களும் சூரிய ஒளியால் கால் விரல்களும் வசுக்களின் ஒளியால் கை விரல்களும் குபேரன் ஒளியால் மூக்கும் தோன்றின. பிரஜாபதியின் ஒளியால் அவளுடைய பல்வரிசைகள் உண்டாகியது. அவ்வாறே அக்னியின் ஒளியால் 3 கண்கள் உண்டாகியது. சந்தியைகளின் ஒளியால் 2 புருவங்களும் வாயுவின் ஒளியால் 2 காதுகளும் உண்டாகியது. இவ்வாறாக மற்ற தேவருடைய ஒளியாலும் மங்கள வடிவான தேவியின் ஆவிர்பாவமானது ஏற்பட்டது. எல்லா தேவருடைய தேஜஸ் அழகும் ஒருங்கே சேர்ந்து தோன்றிய அவளை காணப்பெற்ற அப்போது மகிஷனிடம் துன்புற்ற தேவர்கள் ஆனந்தமடைந்தார்கள். பினாக்கா பாணியான பரமசிவன் தனது சூலத்திலிருந்து ஒரு சூலத்தை தோற்றுவித்து அதை அவளுக்கு கொடுத்தார். கரிய திருமால் தன் சக்கரத்திலிருந்து ஒரு சக்கரத்தை உண்டாக்கி அளித்தார். வருணன் சங்கத்தையும் அக்னி சக்தி ஆயுதத்தையும் அவளுக்கு கொடுத்தனர். வாயு பகவான் வில்லையும் பானங்கள் நிறைந்த 2 அம்பார துணிகளையும் அளித்தார். 1000 கண்களை உடையவனும் தேவராஜனும் ஆகிய இந்திரன் தனது குளிஷத்தினின்று தோற்றுவித்த வஜ்ராயுதத்தையும் தனது யானையாகிய ஐராவதத்தையும் தோற்றுவித்த மணியையும் கொடுத்தார். யமன் காலதண்டத்திலிருந்து தண்டத்தையும் வருணன் பாசத்தையும் அளித்தார்.
பிரஜாபதியாகிய பிரம்மா அக்ஷர மாலையையும் கமண்டலுவையும் கொடுத்தார். அவளுடைய மயிர்கால்களில் பிரகாசிக்கும்படி சூரியன் தனது கிரணங்களை கொடுத்தார். காலன் கத்தியையும் நிர்மலமான கேடயத்தையும் கொடுத்தார். பார்க்கடல் அரசன் நிர்மலமான ஹாரத்தையும் என்றும் புதிதாக இருக்கும் 2 வஸ்திரங்களையும் கொடுத்தார். அவ்வாறே சூட்டாமணி பிரகாசம் பொருந்திய குண்டலங்கள், கடகங்கள், வெண்மையான அத்தர் சந்திர பிரபை, எல்லா தோள்களுக்கும் தோள்வளைகள், நிர்மலமான நூப்புரங்கள், ஒப்புயர்வற்ற அட்டிகைகள், எல்லா விரல்களும் இரத்தினங்கள் விளைத்த மோதிரங்கள் முதலிய எல்லா ஆபரணங்களும், பிரகாசம் பொருந்திய பரசுவையும், அநேக விதமான அஸ்திரங்களையும், பிளக்க முடியாத கவசத்தையும் விஸ்வகர்மா அவர்களுக்கு கொடுத்தார். வாடாத தாமரை மாலையை சிரசில் அறிந்து கொண்டு மிகவும் சோபையுள்ள அழகான மற்றொன்றை மார்பில் அணியவும் கடல் அரசன் அளித்தார் மகாலட்சுமி தாயாருக்கு. ஹிமவான் சிம்ம வாகனத்தையும் பலவித ரத்தினங்களையும் அளித்தார். குறையாத மது பாத்திரத்தை குபேரன் கொடுத்தான். இந்த பூமியை தாங்குபவனும் நாகங்களுக்கெல்லாம் அதிபதியுமாகிய ஆதிசேஷன் மகாமணிகளால் அலங்கரிக்கப்பெற்ற நாகஹாரத்தை கொடுத்தார். மற்றுமுள்ள தேவர்களாலும் அவ்வாறே ஆயுதங்களும் ஆபரணங்களும் அம்பிகைக்கு அளிக்கப்பெற்றனர். அவ்வாறு பூஜித்து போற்றப்பட்ட தேவியானவள் தேவர்களுக்கு உற்சாகம் கொடுப்பவளாக உறக்க அடிக்கடி அட்டகாசம் செய்தாள். அந்த பயங்கரமான சப்தத்தால் ஆகாய வெளியெங்கும் நிறைந்தது. அளவிட முடியாத பெரிய எதிரொலியும் கிளம்பியது. எல்லா உலகங்களும் கலங்கி போய் நின்றன. சமுத்திரங்கள் கரைபுரண்டன. பூமி அசைந்தது. மலைகள் நடுங்கின. சிங்க வாகனத்தில் எழுந்தவள் ஆகிய தேவி தேவர்கள் சந்தோஷத்துடனும் ஜெய ஜெய என போற்றி கோஷமிட்டார்கள். பக்தியின் பணிவே உருகொண்டவர்களான முனிவர்களை இவளை துதித்தனர். அம்பிகையை உலகம் நடுக்க ஏற்படக்கூடியதை கண்ட தேவ சத்துருக்கள் சேனைகளை திரட்டிக்கொண்டு ஆயுதபாணிகளாக கிளம்பினார்கள். ஆஹா, இது என்ன என்று கோபத்தால் கூவிக்கொண்டு மகிஷாசுரன் அசுரர்கள் சூழ சப்தம் எழுந்த திக்கை நோக்கி விரைந்தான். தன் காந்தியால் உலகையும் வியாபித்து நின்ற தேவியை அவன் பார்த்தான். பாதங்களில் பாரதத்தால் பூமி சலிக்கவும், கிரீடம் வானத்தின் முகட்டை தொடவும், வில்லின் நான் ஒளியால் அந்த பாதாளம் உட்பட எல்லாம் நடுங்கவும், 1000 புஜங்களும் திக்கெங்கும் வியாபிக்க நின்ற தேவியை அவன் பார்த்தபோது அந்த தேவியின் அசுரர்கள் போர் தொடக்கமாயிற்று. வெகுவாக விடப்பட்ட சஸ்திரங்களாலும் அஸ்திரங்களாலும் திசைகள் ஜுவலித்தது. சிசுரன் என்ற கொடிய அசுரன் மகிஷாசுரனுடைய சேனாதிபதியாக இருந்தான். அவனும் வேறு சதுரங்க பலகங்களுடன் சாமரனும் 6000 தேவர்களுடனும் உதக்ரன் என்னும் மகிஷாசுரனும் அந்த கோடி தேவர்களுடன் மகாஹனுவும் 5 கோடி தேவர்களுடன் அஷிலோமா என்னும் மகாசுரனும் 6 லட்சம் தேவர்களுடன் பாஷ்கலனும் போர்க்களத்தில் யுத்தம் செய்தார்கள். ஆயிரக்கணக்கான யானைப்படைகள், குதிரைப்படைகள், கோடி தேர்கள் சூழ்ந்தவனாக பரிவாரத்தில் எல்லா அசுரர்களும் யுத்தம் செய்தார்கள். 50 கோடி ரதங்களால் சூழப்பெற்ற பிட்டாளன் என்ன அசுரன் அந்த போரில் யுத்தம் செய்தான். மற்ற கணக்கற்ற மகிஷாசுரர்கள் கணக்கற்ற தேர், யானை, குதிரைகள் சூழ தேவியுடன் அந்த போரில் யுத்தம் செய்தார்கள். 1000 கோடி கோடி தேர், யானை, குதிரைகள் சூழ அந்த யுத்தத்தில் மகிஷாசுரன் தோன்றினான். தோமரம், பிந்திபாலம், சக்தி முசலம், கத்தி, பரசு, பட்டிசம் முதலிய ஆயுதங்களை கொண்டு அந்த போரில் தேவியுடன் அவன் யுத்தம் செய்தான். சில அசுரர்கள் சக்தி ஆயுதங்களையும் மற்றும் சிலர் பாசங்களையும் பிரயோகித்தனர். வாளை வீசிக்கொண்டு அவர்கள் அந்த தேவியை கொல்ல முயன்றார்கள். அந்த சண்டிகா தேவி அப்போது அந்த தனது அஸ்திர சஸ்திரங்களை பொழிந்து விளையாட்டாக பரிகரித்தாள். தேவர்களும் ரிஷிகளும் துதிக்க மீண்டும் தேவியாகிய பரமேஸ்வரன் சற்றும் ஆயசமின்றி அசுரர்களுடைய அஸ்திரங்களையும் விடுத்தாள். தேவியின் வாகனம் ஆகிய அந்த சிங்கமும் கோபம் கொண்டு பிடரியை உதறிக்கொண்டு அசுர சேனைகளிடம் காட்டு தீ போல் பாய்ந்தது. ரணகளத்தில் யுத்தம் செய்யும் அம்பிகையை விட்ட பெருமூச்சு எதுவோ அதுவே 100,000 கணக்கில் அப்போதே சேனாபலமாக மாறியது. பரசு, பிந்திபாலம், கத்தி, பட்டிசம் முதலிய ஆயுதங்களுடன் அவர்கள் போர் புரிந்தனர். தேவியின் சக்தியால் பூரித்த அந்த சேனைகள்
அசுர கூட்டங்களை அழிப்பவர்களாக தம்பட்டங்களை கொட்டிக்கினார்கள் மற்றும் சிலர் சங்குகளை முழங்கினார்கள். அவ்வாறே அந்த யுத்த மகோத்சவத்தில் இன்னும் சிலர் மிருதங்கங்களை வாசித்தார்கள். அதன் மேல் தேவி திரிசூலம், கதை, சக்தி, வாள் முதலிய ஆயுதங்களை பொழிந்து கொடிய அசுரர்களை 100 வீழ்த்தினாள். தனது மணியின் ஓசையாலேயே மதியிழக்கச் செய்தாள். சிலரை வீழ்த்தினாள். பாசத்தால் கட்டிய சில அசுரர்களை பூமியில் இழுத்தாள். வேறு சிலர் கூறிய வாழ்வீச்சால் 2 துண்டாகி வீழ்த்தப்பட்டார்கள். கதையால் தாக்குண்டு சிலர் பூமியில் வீழ்ந்தனர். முசலத்தால் நைய புடைக்கப்பட்டு சிலர் இரத்தத்தை கக்கினார்கள். போர்க்களத்தில் சூலத்தால் மார்பு பிளவுண்டு சிலர் பூமியில் சாய்ந்தார்கள். சில தேவ சத்துருக்கள் அம்பு கூட்டங்களால் உடலெங்கும் தைக்கப்பெற்று அம்புமயமான முள்ளம்மன்றிகளைப் போல காணப்பட்டார்களாம். பிராணனை விட்டார்கள். சிலருடைய தோள்கள் வெட்டுண்டன, பிறர் கழுத்துகள் வெட்டுவராயினர். சிலருடைய தலைகள் உருண்டது, சிலர் இடுப்பில் வெட்டுப்பட்டார்கள். கால்கள் வெட்டுப்பட்டது, துடைகள் வெட்டப்பட்டது. சில கொடிய அசுரர்கள் வீழ்ந்தனர். ஒற்றை தோளும் ஒற்றை கண்ணும் ஒற்றை காலும் உடைய சிலர் தேவியால் 2ஆக வெட்டப்பட்டார்கள். சிலர் தலை வெட்டுண்டு வீழ்ந்த பின்னரும் கூட அவருடைய தலையற்ற உடல்கள் மீண்டும் எழுந்து ஆயுதங்களை கொண்டு தேவியுடன் போர் புரிந்தது. அவர்களுடைய செயல்கள் மற்றும் சில கபந்தங்கள் யுத்த களத்தில் முரசு முதலிய வாத்தியங்களின் ஒத்திசைவாக கூத்தாடியதாம். சில மகா அசுரர்கள் தலை இழந்த பின்னரும் சுத்தியும் கத்தியும் ஈட்டியும் கையில் ஏந்தி கொண்டு தேவியை நோக்கி நில் நில் என கதறினார்களாம். கொடிய யுத்தம் நடந்த இடத்தில் தேவர்களும் யானையும் குதிரையும் அசுரர்களும் வீழ்ந்து கிடந்தமையால் பூமி கால் வைக்க இடமில்லாமல் இருந்தது. அங்கு அசுரமிருந்து, யானைகளிடமிருந்து, குதிரைகளிடமிருந்து பாய்ந்த இரத்த வெள்ளம் பெரிய ஆறுகளைப் போல அசுர சேனையின் நடுவில் பெருக்கெடுத்து ஓடியதாம். விறகும் புல்லும் பெரிய குவியலாக இருந்ததால் எப்படி நெருப்பு எரிக்குமோ அப்படி அம்பிகையானவள் ஒரு கணத்தில் அந்த பெரிய சேனையே நாசமாக்கினாளாம். அவளுடைய வாகனமாகிய அந்த சிங்கமும் உறக்க கர்ஜனை செய்து கொண்டு பிடரி மேரை சிலிர்த்து கொண்டு தேவ சத்துருவின் உடல்களில் உறையும் உயிர்களை தேடுவது போல் காணப்பட்டது. தேவியின் கணங்களால் அசுரருடன் செய்யப்பட்ட யுத்தம் எங்கனம் இருந்ததெனின் தேவர்கள் வானிலிருந்து பூமாரி பெய்து துதிக்கும்படி காணப்பட்டது. இவ்வாறாக ஓம் ஜெய ஜெய ஸ்ரீ மார்க்கண்டேய புராணே சாவர்சிகை மன்வந்திரே தேவி மகாத்மியமே திவ்யோத்யாயக. ஓம் ஜெய ஜெய ஸ்ரீ மார்க்கண்டேய புராணத்தில் சாவர்ணிகா மன்வந்திரத்தில் உள்ள இந்த தேவி மகாத்மியத்தில் 2ஆம் அத்தியாயம் இத்துடன் முடிகிறது.